Welcome guys, welcome to Bonustree Maths. Basic Maths. In this video, we are going to see the basic concepts of mathematics for the students from 4th to 10th standard and also for the students who are preparing for the competitive exams. Basic Maths, Part 11, Exponents and Powers. 2 added 3 times. This can be written as 2 into 3. 2 added 5 times. It can be written as 2 into 5. 2 added 8 times. It can be written as 2 into 8. Adding 2 to itself 15 times. 2 into 15. இப்போ யோசிச்சு பாருங்க 2 15 times add பண்ணி எழுதி ஆட் பண்ணுறது ஈஸியா 2 into 15 ஈஸியா ஸோ மல்டிப்ளிகேஷனுங்கிறது அடிஷனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இது ஸோ ஆடிங் 2 to itself 15 டைம்ஸை ஷார்ட்டாக நம்ம எழுதும்போது 2 into 15 எழுதுகிறோம் ஆடிங் 2 itself 50 டைம்ஸ் ஸோ 2 into 50 ஸோ மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் repeated addition. That means simplest form of repeated addition. Then multiply பண்றோம் 3 multiplied 2 times. This can be written as 3 squared. 3 multiplied 5 times 3 power 5. 3 written as 3 multiplied 9 times 3 power 9. So multiplying 3 to itself 25 times. This implies 3 power 25. So exponential means repeated multiplication. 3 power 5. 3 into 3 into 3 into 3 into 3. 3 number 5 times multiply பண்றோம். We represent this in exponential form. 3 power 5. 3 தான் நம்ம multiply பண்றோம். So எந்த நம்பர் திருப்பி நம்ம multiply பண்றோமோ அந்த நம்பருக்கு பேர் பேஸ் எத்தனை தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் எக்ஸ்பனண்ட் ஆர் இண்டெக்ஸ் ஆர் பவர் அதாவது த நம்பர் விச் இஸ் பீயிங் மல்டிப்ளைடு பை இட் செல்ஃப் அதுதான் பேஸ் எக்ஸ்பனண்ட் இண்டெக்ஸ் ஆர் பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த நம்பர் பீயிங் மல்டிப்ளைடு இந்த எபோவ் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் 3 power 5 இந்த எபோவ் எக்ஸாம்பிள் 3 is base, 5 is the exponent. இதை எப்படி படிக்கணும்? We read it as 3 to the power 5, 3 raised to power 5, 3 to the 5th power. In general, a into a into a into a, n times a நம்ம multiply பண்ணும்போது we get a power n. We read it as a to the power n, a raised to power n, a to the nth power. Exponential form வந்து மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப பெரிய நம்பர்ஸை நம்ம சிம்பிளாக அண்ட் ஷார்ட்டாக எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் சன் சன்னோட மாஸ் பாருங்கள் இவ்வளோ கேஜிஸ் இருக்குது ஏறக்குறைய 27 zeros நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இன்னொன்று அதை படிக்கிறதுக்கும் கஷ்டமாகும் அதே நம்ம சிம்பிளாக அதை எப்படி எழுதலாம் 1988 into 10 to the power 27 kg. Then charge of an electron is 0.00019 zeros போட்டுக்கணும் 16 கூலும் இதை எப்படி எழுதலாம் 1.6 into 10 power minus 19 இவ்வளோ பெரிய நம்பரை நம்மளால் ஷார்ட்டாக எழுத முடியும் எப்போ வச்சு எக்ஸ்பனன்ஸ் இருந்தால் எழுத முடியும் ஓகேவா தென் சைஸ் ஆஃப் ஏ பிளானட் செல் இஸ் அதே நம்ம எப்படி எழுதியிருக்கோம் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம் பவர் 2 இஸ் கால்டு ஸ்கொயர் 2 என்னன்னு சொல்கிறோம் ஸ்கொயர்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம 5 power 2ன்னு சொல்கிறது கிடையாது என்ன சொல்லுவோம் 5 ஸ்கொயர் 4 power 2வை 4 ஸ்கொயர்டுன்னு சொல்கிறோம் லைக் த சேம் பவர் 3 இஸ் கால்ட் ஆஸ் க்யூப் 2 க்யூப் 2 power 3ன்னு சொல்கிறது இல்லை யூஸ்வலாக நம்ம எப்படி சொல்லுவோம் 2 க்யூப் 6 க்யூப் 2க்கும் 3க்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் உண்டு லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் அதாவது இந்த பேசஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம அதை பவர்ஸ் எக்ஸ்பொனன்ட்ஸை ஆட் பண்ணலாம் பேஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும்போது மட்டும்தான் பவர்ஸை ஆட் பண்ணணும் அதே மாதிரி
பேஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும்போது நம்ம டிவைட் பண்ணும்போது எக்ஸ்பொனன்ட்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். தென் நம்மளோட தேர்ட் லா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். இந்த இடத்துல பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் எக்ஸ்பொனண்ட் சேமாக இருக்குது. ஸோ ஒரே எக்ஸ்பொனண்ட்டை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு 1, எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ஹோல் பவர் எம். எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஆர் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 1. இப்போ நம்ம ஒரு லாஸாக ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 7 கியூப் இன்ட்டு 7 பவர் 4 இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்மளோட எம் வந்து 3, என் வந்து 4. இப்போ 7 பவர் 3 ப்ளஸ் 4 இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக ப்ரூவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் 7 கியூப் மீன்ஸ் 7 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 7 பவர் 4 மீன்ஸ் 7 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இப்போ எத்தனை 7 இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 பவர் 7. ஆர்ஹெச்எஸ் இருக்கும் ஆல்சோ 7 பவர் 7. தென் உங்களோட செகண்ட் எக்ஸாம்பிள் 3 பவர் 7 டிவைடட் பை 3 பவர் 4 டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் பவர் எம் மைனஸ் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். இப்போ 3 பவர் 7 டிவைடட் பை 3 பவர் 4 3 பவர் 7ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 3 பவர் 4ஐயும் டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? மேலே இருக்க 3 கீழே இருக்க 3 ஒரு 3க்கும் ஒரு 3யை கேன்சல் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ரிமைனிங் நமக்கு 3 கியூப் இருக்குது. இப்போ 3 பவர் 7 மைனஸ் 3 இஸ் 3 பவர் 3. ஸோ அவர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ செகண்ட் ரூல் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ட் லா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் எக்ஸ் பி ஹோல் பவர் எம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடு இண்டிவிஜுவலாக பவர் எம் இருக்குது, பட் லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டுக்கும் கம்பைண்டாக பவர் எம் எக்ஸ்பனண்ட் எழுதியிருக்கோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3a ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்டு மீன்ஸ் என்ன அர்த்தம்? 3ab 2 தடவை வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ab இன்ட்டு 3ab that's equal to 3 into 3 9, a into a squared, b into b squared, x squared into y squared. One more example, x squared into y squared. x-ஐ 2 times எழுதிக்கோங்க, y-ஐ 2 times எழுதிக்கோங்க. ஒரு x ஒரு y ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, another x another y இன்னொரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. இப்போ xy டோட்டலாகவே 2 times வந்திருக்கு. ஓகேவா? தென் x பவர் 0. anything power 0 is equal to 1. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 7 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 7 ஸ்கொயர் டிவிஷன் லா நம்ம யூஸ் பண்ணும்போது 7 பவர் 2 மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இப்போ 7 பவர் 2 மைனஸ் 2 மீன்ஸ் 7 பவர் 0. இங்கே என்ன பண்ணுறோம்? 7 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 7 ஸ்கொயர். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் 1. ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஆன்சர் 1. ஸோ 7 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. One more example, 5 cube divided by 5 cube. Like this same, 5 cube divided by 5 cube போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 1. 5 power 3 minus 3 எழுதும்போது 5 power 0. So 5 power 0 is equal to 1. So anything to the power 0 is equal to 1. 1 by x power minus inverse. minus 1 வந்திருக்கு. இது வந்து இன்வர்ஸ் ஃபார்மில் எழுதணும். 1 by x power minus 1 equal to x. அதாவது x inverseனா 1 by 1 by x. 1 இந்த 1 by x ஆப்போசிட் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். 1 by x டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு வரும்போது நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லையா? அப்போ x by 1 வரும். ஸோ x வருது. இதோட இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு கான்செப்ட் கிடையாது, நம்பரில் இதே கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by 2 பவர் 1 எல்லா நம்பர்ஸோட பவருமே 1 தான். இப்போ டினாமினேட்டரில் இருக்க இந்த 2 நியூமரேட்டருக்கு வரும்போது அதோட டிகிரியை அதோட பவரை மைனஸில் எழுதணும். ஓகேவா? இப்போ 1 by 3 ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்குது.
இந்த 3 ஸ்கொயர்ட் நியூமரேட்டருக்கு வரும்போது எத்தனை டைம்ஸ் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது நெகட்டிவில் எழுதணும். 3 பவர் மைனஸ் 2 ஆகிடும். ஓகேவா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சால்விங் எக்ஸாம்பிள்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 ஸ்கொயர் 5 power 0 plus 3 power minus 2. இப்போ 3 power minus 2 means 1 by 3 square. இப்போ 1 by 9. 3 power minus 2 இருக்க இடத்துல 1 by 9 எழுதிக்கோங்க. 3 square இருக்க இடத்துல 9 எழுதிக்கோங்க. Anything power 0 1. So 1 plus 1 by 9 ஆகிடும். அப்போ இங்கே ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ எல்சிஎம் எடுங்க. 9 plus 1 by 9. இப்போ 9 into 10 by 9. 9 9 cancel ஆகிடும். Your answer is 10. Second example, evaluate. 5 power minus 1 into 2 power minus 1 into 6 power minus 1. Minus 1 இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கெலாம் எழுதிக்கோங்க. 1 by 5, 1 by 2, 1 by 6. டினாமினேட்டர்ஸ் இங்கே எதுவுமே ப்ளஸ்ஸு கிடையாது, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1 by 60 ஆன்சர் எழுதிடுங்க. தென் நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 power minus 1 into 4 power minus 1 divided by 2 power minus 2. 2 power minus 1 1 by 2 எழுதிக்கோங்க. 4 power minus 1 1 by 4 எழுதிக்கோங்க. divided by 2 power minus 2. 1 by 8 divided by 2 power minus 2. இப்போ 1 by 8 2 cube எழுதலாம். ஸோ 1 by 2 cube divided by 2 power minus 2. பேஸ் ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பொனன்ஸை ஆட் பண்ணலாம் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ பேஸ் ஐடென்டிக்கலாக வரணுங்கிறதுக்காக 8 நான் 2 cube எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டில் இருக்க 2 cube நியூமரேட்டருக்கு வரும்போது 2 power minus 3 divided by 2 power minus 2. நம்மளோட டிவிஷன் லாவில் எழுதுகிறோம். இது m, இது n. m மைனஸ் n. அப்போ m வந்து -3, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும், என்னும் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு வரும். அப்போ 2 power -3, இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், +2. இப்போ 2 power minus 1. இப்போ பவர் மைனஸில் இருக்கிறதுனால நான் அந்த டினாமினேட்டரில் 1/2 எழுதியிருக்கேன். எவாலுவேட். 1/2 ஹோல் இன்வர்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் இன்வர்ஸ், போத் இன்வர்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இன்வர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ 1/2 த ஹோல் இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது அந்த நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 1/2 ரெசிப்ரோக்கல் 2, அதனால் பவர் ப்ளஸ் ஆகிடுச்சு. இதில் நான் 1 எழுதலை. 1/3 ரெசிப்ரோக்கல் 3, 3 பவர் 1. நம்ம பவர் 1 எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ 2 - 3 ஹோல் பவர் -1. இப்போ மைனஸ் நம்பர் தான் பெருசாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பர் பெருசாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சரில் நெகட்டிவ் நம்பர் போட்டிருக்கோம். -1 ஹோல் பவர் -1. இப்போ இந்த 1ஓட -1 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிகிரி மீன்ஸ் பவர். ஓகேவா? பவர் வந்து -1 இருக்குது. ஸோ 1 -1 இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுறீங்க. 1 by -1 is -1. தென் உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. 6 power x divided by 6 power -3 is equal to 6 power 5. இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். 6 power x divided by 6 power -3 equal to 6 power 5. இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 power x minus of -3 equal to 6 power 5. 6 power x plus 3 equal to 6 power 5. Base is equal. ஸோ ஈக்குவேட்டிங் த பவர்ஸ். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அதனால் அதோட எக்ஸ்பொனன்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் போகும்போது சப்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 2. தென் த லாஸ்ட் எக்ஸாம்பிள், எவாலுவேட். 5/8 ஹோல் பவர் -7 into 8/5 ஹோல் பவர் -4. இப்போ 5/8ஓட ரெசிப்ரோக்கல் எழுதும்போது நெகட்டிவாக இருக்க எக்ஸ்பொனன்ட் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 5/8 8/5ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி 8/5 5/8ன்னு எழுதுகிறோம், ஹோல் பவர் 4. அதாவது x/y ஹோல் பவர் மைனஸில் இருக்கும்போது இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது அதோட பவர் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? 8 பவர் என்ன பண்ணுறோம், x/y ஹோல் பவர் mன்னு இருக்குது. ஹோல் பவர் m
நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக தனித்தனி பவர்ஸாக எழுதுகிறோம். இந்த ரூலை யூஸ் பண்ணி இதை எழுதுகிறோம். எக்ஸ் பவர் 7 டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை 8 பவர் 4. இப்போ வந்து ஆர்டராக இருக்கணுங்கிறதுக்காக 8ஐ இங்கேயா இந்த இடத்துலையும் 5ஐ 5க்கு கீழே மாற்றி எழுதிக்கிறேன். ஆர்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். 8 பவர் 7 டிவைடட் பை 8 பவர் 4, 5 பவர் 4 டிவைடட் பை 5 பவர் 7. ஆர்டரை மாற்றி எழுதினாலும் மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர் மாறாது. நீங்கள் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இதை படிச்சிருப்பீங்க. a இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஓகேவா? ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ 8 பவர் 7 மைனஸ் 4 டிவைடட் பை 5 பவர் 7 minus 4. இப்போ 8 cube divided by 5 cube. 8 cube ஓட வேல்யூ 512. 5 cube ஓட வேல்யூ 125. Thank you guys. Thank you for watching.